மா அஹித இலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் லம் யாஹிதுஹு இலன் நாஸி காஃபா. எல்லா மனிதர்கள்ட்டையும் என்ன செய்தியை சொன்னார்களோ அதை தவிர எங்கள்கிட்ட பிரத்யேகமாவெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொன்னது கிடையாது. எல்லாம் பொதுமக்களுக்கு எல்லாம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் எங்களிடத்தில் சொன்னார்களே தவிர எங்களுடைய குடும்பத்தாருக்கு தான் வரணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எந்த ஒரு பிரத்யேகமாக எந்த ஒரு உறுதிமொழியும் எந்த ஒரு ஒப்பந்தமும் அவர்கள் செய்தது இல்லை. இது சஹீஹ் முஸ்லிம்ல 4983 4984 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுலயும் விளங்குகிறது என்னது, இந்த ரசூலுல்லாஹ் வசியத்தை செய்யல. அதை விட முக்கியமானது என்ன, சம்பந்தப்பட்ட அலியே சொல்லிட்டா நேற்று ஓவர் தானே. இதெல்லாம் அம்மா சொன்னார், அவர் சொன்னார். யாரை கூப்பிட்டு வசியத்து பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? அவர் என்ன சொன்னார்? வசியத்து பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? எப்ப சொன்னாரு? நல்ல ஸ்ட்ராங்கா ஆட்சியில ஜனாதிபதியா இருக்கும் போது சொன்னது. இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன சொல்றாருன்னு கேட்டா, கைசுங்கிற ஒரு ஆளு, அவர் தாபி, அவர் சொல்றாரு, நானும் அஸ்தருங்கிற அலியுடைய படை தளபதிகள் முக்கியமான ஒரு ஆள், ரெண்டு பேரும் அலி இடத்துல போய் கேட்டோம். ஹல் அஹித இலைக்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள்கிட்ட எதையாவது ஒரு உறுதிமொழி பத்திரம் தந்திருந்தார்களா? நீங்க தான் ஆட்சிக்கு வரணும் என்று உங்களுக்கு ஏதாவது உறுதிமொழி பத்திரம் தந்திருந்தார்களா? லம் யாஹது இலன் நாஸி, ஆமா மக்களுக்கு எல்லாம் தெரியாம உங்களுக்கு மட்டும் தனியா பிரத்யேகமா ஏதாச்சும் ஒரு உறுதிமொழி பத்திரம் எதுவும் உங்களுக்கு தந்திருந்தார்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அஸ்தருங்கிறவரும் கைசுங்கிறவரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியா இருக்கும் பொழுது கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்லுகிறாரு, லா அப்படிலாம் ஒண்ணும் தரல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாரு. இது எங்க இருக்கு? நசை சையான ஹதீஸ், நசையில 4653வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒட்டகப்போர் நடக்குதுல, யுத்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. அப்ப ஒட்டகப்போர் நடக்கும்போது இவர் ஜனாதிபதி தானே. ஒட்டகப்போர் நடந்த நேரத்தில் உள்ள சம்பவம் சொன்னாலே என்ன அர்த்தம்? இவர் அப்ப ஜனாதிபதியா இருக்கிறார். ஆயிஷா நாயகியோட இவருக்கு நடந்த யுத்தத்துக்கு பேர் தான் ஒட்டகப்போர். அப்ப ஒட்டகப்போர் என்று சொல்லி அந்த நேரத்தில் மக்கள்கிட்ட குத்பா பண்றாரு, மக்கள்கிட்ட உரை நிகழ்த்துறாரு. எப்படி உரை நிகழ்த்துறாரு? ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஆட்சி உண்டாயிருக்கிறது, அதை சீர்குலைச்சிடாதீங்க, பேசாம ஒத்துவாங்க, சமாதானமா போயிருவோம், நீங்க எனக்கு எதிராக யுத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு நீண்ட உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையில் அவர் குறிப்பிட்ட வாசகம் என்னன்னு கேட்டா, இந்த பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஅஹது இலைனா அஹதன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே எந்த உறுதிமொழியும் வாங்காமலேயே ஃபில் இமாரத்தி நஅஹுது பிஹி ஃபில் இமாரத்தி, இமாரத்து விஷயத்துல, இமாரத்துல ஆட்சி தலைமை சம்பந்தமாக எங்களுக்கு எந்த ஒரு அறிவுரையும் சொல்லாமலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். வலாக்கின்னஹு ஷைஉன் ரஅய்னாஹு மின் கிபலி அன்ஃபுஸினா, நாங்கள் தலைவர்களாக கடந்த காலத்தில் நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டது நாங்களாகவே எங்களுடைய ஆலோசனையின்படிதான் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். அபூபக்கரை தேர்ந்தெடுத்ததும் ரசூலுல்லாஹ் பேரை சொன்னதுக்காக இல்லை, உமரை தேர்ந்தெடுத்ததும் உமர் பேரை ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக இல்லை, உஸ்மானை தேர்ந்தெடுத்ததும் அவர் பேரை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாருங்கிறதுக்காக இல்லை, என்னை தேர்ந்தெடுத்ததும் என் பெயரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதற்காக இல்லை. மக்கள் எல்லாம் பார்க்கறாங்க, இன்னைக்கு இவர் தான் ஃபிட்டு அபூபக்கர்ன்ட்டாங்க, இன்னைக்கு இவர் தான் தகுதியானவர் உமர்ன்ட்டாங்க, இன்னைக்கு உஸ்மான் தான் தகுதியானவர் உஸ்மான்ட்டாங்க, இன்னைக்கு அலி தான் தகுதியானவர் அலின்ட்டாங்க. அப்படிதான் என்ன சொல்ற, தெளிவா சொல்றாரு, வலாக்கின்னஹு ஷைஉன் ரஅய்னாஹு மின் கிபலி அன்ஃபுஸினா, எங்கள் உள்ளத்திலிருந்து தோன்றியதன் அடிப்படையில் நாங்களாக எடுத்துக்கொண்ட முடிவுதான் இதெல்லாம். அவர் தலைவரா வந்ததும் நான் தலைவரா வந்ததும் நடுவுல ரெண்டு பேர் தலைவரா வந்ததும் ரசூலுல்லாஹ் சொல்லி அல்ல. அப்படின்னா எப்படி வசியத் பண்ணிருப்பாரு? அப்ப என்ன செய்யறாரு? சும்முஸ்துக்லிபா அபூபக்கர் கலிஃபாவானார், அவர் எந்த அப்பழுக்கும் இல்லாமல் ஆட்சி பண்ணிவிட்டு போனார். சும்முஸ்துக்லிபா உமர் அப்படி புகழ் மாலை சூட்டி விட்டு இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ஆட்சி உருவாகி இருக்கிறது, நாசப்படுத்திடாதீங்க என்று அந்த ஒட்டக போரை தவிர்ப்பதற்காக அவர் உரை நிகழ்த்துவார் இல்லையா, அந்த உரையில குறிப்பிட்டார் என்று முஸ்னத் அகமதுல 877வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன காட்டுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வசியத்து ஒண்ணும் பண்ணல. அப்ப வசியத்து பண்ணவும் செஞ்சாங்க. என்ன பண்ணுனாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து என்றதை பயன்படுத்தி சில விஷயங்களை சொன்னார்கள். அதெல்லாம் ஆட்சி சம்பந்தப்பட்டது இல்ல. என்ன சொன்னார்கள்? இணை கற்பிக்கக்கூடிய யாரையும் அரபு தீபகற்பத்திலிருந்து வெளியேற்றுங்கள் அப்படின்னு வசியத்து பண்ணினார்கள்.
அது உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் காலத்துல அதற்கான சூழ்நிலைகள் கனியவில்லை. உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வசியத்தை நிறைவேற்ற போறேன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்க, அரபு தீபகற்பத்திற்கு உள்ள யாரும் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி வெளியேற்றினார்கள். அதே மாதிரி இந்த வெளிநாடுகளில் உள்ள தகவல்களை அறிந்து வருவதற்காக உளவு வேலைக்காக சில நியமிக்கப்பட்டிருப்பார்கள் இல்லையா, அவர்களுக்கு நான் என்ன கொடுத்து வந்தேனோ அந்த மாதிரி நீங்களும் அவர்களுக்கான ஊதியத்தை கொடுத்து வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அடுத்த ஆட்சியாளருக்கு யாருக்குன்னு நினைச்சு சொல்லவில்லை, யார் வந்தாலும் அதை செய்யுங்கள் என்று இப்படியான வசியத்து பண்ணினார்கள். பெண்களை பற்றி வசியத்து பண்ணினார்கள், அடிமைகள் விஷயத்தில் நேர்மையான நடங்கள் வசியத்து பண்ணினார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வசியத்து பண்ணினார்கள், தொழுகையை பற்றி வசியத்து பண்ணினார்கள். அது மாதிரி இவ்வளவுதான். இந்த மாதிரியான சில காரியங்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து பண்றேன் என்று சொன்னாங்களே தவிர எனக்கு அடுத்து ஜனாதிபதி யார் என்று எந்த வசியத்தும் பண்ணல. இவ்வளவு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருந்தும் கூட இவன் என்ன பண்றான், ரசூலுல்லாஹ் என்னஞ்சாங்க எங்க குடும்பத்துக்கு தான் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அலியுடைய குடும்பத்துக்கு தான் அந்த ஜனாதிபதி போஸ்ட் சொல்லிவிட்டாங்கன்னு மக்களை உசுப்பி விட்டான். அது பொய் என்று தெரிந்தாலும் கூட இவங்களுக்கு அந்த ஒரு பக்தி, அந்த மாதிரியான கல்ச்சுரல்ல இருந்து வந்தவர்கள், குறிப்பா ஈரானை சேர்ந்தவர்கள் எல்லாம் எதுல வந்தவர்கள், அப்பனுக்கு பிறகு பிள்ளை, பிள்ளைக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு இப்படியான ஒரு ஆட்சி முறையை பார்த்து பழகியவர்கள். அதனால அவர்களுக்கு இது இனிப்பா தெரிஞ்சது. ரசூலுல்லாஹ்வுக்கு மருமகனுக்கு பேரன், அது நல்லா தெரிகிறது. ஏன்னா அது மாதிரிதான் அந்த நாட்டில் ஆட்சியை பார்த்தார்கள். ஈரான்ல நடந்த ஆட்சியெல்லாம் எப்படி இருந்துச்சு, அப்பனுக்கு பிறகு மகனுக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன், இப்படியாகத்தான் ஆட்சி முறை இருந்து கொண்டிருந்தது. அந்த மாதிரி ஆட்சியை பார்த்து பார்த்து பழகிய அந்த ஈரானை சேர்ந்த மக்களுக்கு, அந்த மாதிரி ஈராக்கை சேர்ந்த மக்களுக்கு எல்லாம் தெரியுது ரசூலுல்லாஹ்வுக்கு மர்மம் தானே வரணும், விருப்பமான மகள் பாத்திமா தானே என்றெல்லாம் அதுவே கட்டுக்கதை. விருப்பமான மகள் பாத்திமா என்பதும் அகலபை இத்தனை இவங்க தான் என்பதும் கட்டுக்கதை. அது ஒரு தவறான கொள்கை பின்னாடி வரும். அந்த கொள்கை எப்படி விதைக்கப்படுதுங்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் பாத்திமா ஆக்கிடுவாங்க. எதை எடுத்தாலும் பாத்திமா, நம்ம பாத்திமான்னா இன்னும் பொம்பளைகளுக்கு ரசூல் மாதிரி ஆக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 4 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் 3 பொம்பளை பிள்ளை கண்டுக்கிற மாட்டாங்க. அந்த 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் வலது சந்ததிகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்னா யார் மட்டும்தான், பாத்திமா மட்டும்தான் ஆகிவிட்டாங்க. அதெல்லாம் எவ்வளவுக்கு குர்ஆனுக்கு எதிரான விஷயங்கள். எல்லா மகள்களுமே ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைங்க தான், எல்லாருமே சமமானவர்கள் தான். அந்த மாதிரியான 1-2 சில விஷயங்கள்ல பாத்திமாவுக்கு சிறப்பு இருக்கிற மாதிரி வேற மகள்களுக்கு வேற மாதிரியான சிறப்புகள் இருக்கிறது. அது பின்னாடி பார்ப்போம். டாபிக் என்ன தெரியுமா, இந்த வசியத்து செய்தார்கள் என்ற ஒரு சித்தாந்தம், அதுதான் இன்னைக்கு ஷியாவுடைய அத்தனை பிரிவுடைய அடிப்படையான கொள்கையாக இருக்கிறது. இதை விதைத்தவன் யாரு, அப்துல்லாஹ் இப்னு சபா. எப்ப விதைக்கிறான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலையும் விதைக்கிறான், அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் விதைக்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் இதை விதைக்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் கொண்டு வந்து முடிச்சிட்டோமே, அதுக்கப்புறம் என்ன செய்யறான், அவர் படையில சேர்ந்து கொண்டு அவர் படையில உட்கார்ந்துகிட்டே 10 பேர் அந்த மாதிரி விதைக்கிறான். பகுதி பகுதியா போய் இந்த நச்சு கருத்தை பரப்பி கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் அவருக்கு பின்னாடி கேள்விப்படுறாரு, அது ஒரு விஷயம். இது ஒரு மேட்ரு. அடுத்து என்ன பண்றான் அவன், அதே மக்கள்கிட்ட படிப்படியா வர்றான். என்ன அவன் திட்டம் என்ன, இஸ்லாமும் வேறு மார்க்கங்களுக்கும் வேறுபாடு இல்லை, அதான் அவன் திட்டம். அவன் நோக்கம் என்ன, இஸ்லாம் அப்படி தனியா அப்படி தூக்குனாப்புல தெரிஞ்சுன்னு வைங்க, மக்களை கவரும். எல்லா மார்க்கமும் இஸ்லாம் ஒண்ணுதான், யாரையும் கவராது. இப்ப கேட்கறான்ல, நாங்க நிக்க வச்சு வணங்குறோம், நீ படுக்க வச்சு வணங்குறேன்னு கேட்கறான் இல்லங்க, வேறுபாடு இல்லாம போச்சா இல்லையா? அந்த வேறுபாடு இல்லாட்டி எப்படி இஸ்லாத்தை லைக் பண்ணுவான்? அவர்கள் நின்ற நிலையில வச்சு ஒரு வணக்கம் பண்றாங்க, இவர்கள் படுக்க நிலையில ஒரு ஆளை போட்டு அடக்கம் பண்ணி என்ன செய்யறாங்க, இவங்க வணக்கம் பண்றாங்க. அப்ப மற்றவன் பார்ப்பான், என்னடா நாங்க பழனி ஆண்டவர்னா நீ ராகுர் ஆண்டவர்ங்கிற கேட்பானா இல்லையா, என்ன வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த வித்தியாசம் இல்லாமல் ஆகும் பொழுது வளர்ச்சி நின்று போயிடும். அப்ப இஸ்லாமிய வளர்ச்சியை தடுப்பதற்கு இந்த ஒரு வேலை தான் உதவும்னு சொன்னான். அதை நீங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன வேலை, அடுத்தவன் எடுத்து வைக்கிறான், ரகசியமான ஒரு ஞானம் இருக்கிறது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, அவங்க வெளியில சொன்னாங்களே, அதான் இஸ்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது எல்கேஜி. அவன் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் சாதாரண மக்களுக்கு உள்ளது. பக்குவப்பட்டு மேலும் மோட்சம் அடைந்து மேல முக்தி அடைந்து பெரிய தரஜாவுக்கு போறதுக்கு வேற மார்க்கம் இருக்கிறது. அத ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் சொல்லல, எல்லாத்துக்கும் விளங்காது. அது குறிப்பிட்ட அலிட்ட மட்டும் சொல்லிட்டு போனாங்க, அவருக்கு வேண்டிய ஆள்கிட்ட மட்டும் சொன்னாங்க. நம்ம அவர்கிட்ட அந்த ரகசியமான ஞானத்தை பெற்றுக் கொண்டோம்னு சொன்னா நமக்கு குர்ஆனுங்கிற அதெல்லாம் ஒண்ணு தேவையே. அவன் சொல்றான், அன்னல் குர்ஆன ஜுஸுன் மின் திஸ்அத்தி அஜ்ஸாயின், 9 மடங்கு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான். 9ல இந்த 1 மடங்கு தான் குர்ஆன் வச்சுட்டு இருக்காங்க.
இன்னொரு 8 பாகம் இருக்கிறது. அல்லாஹ்ட்ட இருந்து வந்த செய்தி எவ்வளவு இருக்குது? இன்னும் 8 பாகம் இருக்கிறதாம். இப்ப குர்ஆன் இருக்குல்லங்க, இது மாதிரி ஒண்ணு 8 குர்ஆன் அளவுக்கான். அதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு கொடுத்தானா? பொதுமக்களுக்கு கொடுக்காதன்னு கொடுத்தானா. அதெல்லாம் நீ என்ன பண்ணணும்? இந்த 8 குர்ஆனை ஒரு குர்ஆனை மக்களுக்கு கொடுத்துரு. இது சாதாரண மக்களுக்கு உள்ளது. சாதாரண மக்களுக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கிறவன்ட்ட போய்கிட்டு MBBS பாடம் நடத்த இயலுமா? நம்ம புரியுற மாதிரி உதாரணம், அந்த மாதிரி வாசத்தை சொல்லிருப்பான். அவன் எப்படி பேசுனா, அடே 1ஆம் கிளாஸ் பையனுக்கு ஆனாவனதான் சொல்லி கொடுக்கணும். அவன்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? எப்படி வாதம் பண்ணுவது, எப்படி மருத்துவம் பண்ணுவது, எப்படி அது பண்ணுவது, எனக்கு பொருளாதாரத்தை பத்தி பேச முடியுமா? அப்ப அந்த மாதிரி மக்களுக்கு உள்ளது குர்ஆன். அதுல இருந்துட்டு போனோமா? நம்ம மேல போக வேணாமா? 1ஆம் கிளாஸ் காலமெல்லாம் படிக்க இயலுமா? டாக்டரா போவானாமா? இன்ஜினியரா போவானாமா? இப்படியான இந்த மாதிரி நம்ம காலத்துல பேசினா இப்படி பேசிருப்பான். அவன் அந்த காலத்துல இதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு மக்களை எப்படி வென்றெடுக்கிறான். அது ஒரு சின்ன அளவுக்கு தாங்க நம்மள்ட்ட குர்ஆன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு 8 குர்ஆன் அவர் அந்த கடல் தான் அவர்கிட்ட இருக்கிறது. ரகசியமான ஞானம், பாத்தினான அர்த்தம் ஒண்ணு இருக்குது, லாகிரான உள்ரங்கமான அர்த்தம் இருக்கிறது, வெளிரங்கமான அர்த்தம் இருக்கிறது. இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. இப்பவும் சொல்றாங்க பாருங்களேன், ரகசிய ஞானம் ஒண்ணு இருக்கிறது, அதெல்லாம் படிச்சு வராது. ஒரு செய்கிட்ட போய் முரீது வாங்கணும். அந்த செய்கைக்கு எப்படிப்பா கிடைச்சிச்சு? அந்த செய்கைக்கு அவருடைய செய்கை சொன்னாரு. அவருக்கு எப்படிப்பா கிடைச்சிச்சு? அவருக்கு அவருடைய செய்கை சொன்னாரு. இப்படியே கொண்டு போய் அலிட்ட போய் முடிப்பாங்க. அலிக்கு எல்லாம் அலிட்ட முடியும். எந்த தரிக்காவ சாதிரியாவா இருந்தாலும் சரி, அது அலி துரு அலி தான் ரசூலுல்லாஹ்ட்ட போகும். இவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்து என்ன செய்வாங்க? அவருக்கு அவர் அப்படி கொண்டு போய் எங்க கொண்டு முடிப்பாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு முதல் குருநாதர் வருவாரு. அவருக்கு யாரு? ரசூலுல்லாஹ்ன்றாங்க. காதிரியா ஏத்தான் சொல்லுவான், சாதிரியா ஏத்தான் சொல்லுவான், ரிஃபாயியா ஏத்தான் சொல்லுவான், சிஸ்தியா ஏத்தான் சொல்லுவான், நக்ஷபந்தியா ஏத்தான் சொல்லுவான், ஹத்தாதியா ஏத்தான் சொல்லுவான். தரீக்கான்னு சொல்லி என்னென்ன தரீக்கா இருக்கிறதோ முரீது கூட்டம், இந்த முரீது கூட்டம் பூரா என்ன பண்ணுவாங்க கேட்டா, இப்படியே கொண்டு போய் தனி ஞானம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு தெரியுறாங்க. இதை விதைச்சவன் யாரு? இது இஸ்லாமா? குர்ஆன்ல உள்ளதா? இது ஹதீஸ்ல உள்ளதா? இது அந்த யூதன் அப்துல்லா இப்னு சபா என்ற யூதன் இஸ்லாத்தை கெடுப்பதற்காக நுழைந்து அவன் அலியின் பேரால் விதைத்த இந்த நச்சுக்கருத்து தான் இன்றைக்கு ஷியாக்களிடமும் இருக்கிறது. இது சொல்றவன சுன்னத் ஜமாத் என்றும் அறியப்படுகிறான். எதுக்குறவனை போய் வஹாபி, நம்மளுக்கு போய் வஹாபி குழப்பவாதியா? இது நீ வச்சுக்கிற நீ தரிக்காவன் ஆதரிக்கிறீல்ல? தப்லீக்குக்காரங்க தரிக்காவை ஆதரிக்கிறாங்க, மதுஹபுக்காரர்கள் தரிக்காவை ஆதரிக்கிறார்கள். அப்ப யாரெல்லாம் தர்காவாதிகள் தரிக்காவை ஆதரிக்கிறார்கள்? நமக்கு எதிரான அவ்வளவு பேர்களும் எதை ஆதரிக்கிறார்கள்? தரிக்கா என்ற ஒரு முறையை ஆதரிக்கிறார்கள். தரிக்கான என்ன? ரகசிய ஞானம் இருக்குது, பேசலாம். தரிக்காவோட பேச என்ன? ரகசியமான ஒரு ஞானம் ஒன்று இருக்கிறது. அது படித்து வராது. ஒரு ஆள்கிட்ட அப்படி கையை கொடுத்து பையத்து பண்ணீங்கன்னா அவர் பவர் ஏத்துவாரு. அவருக்கு அவருடைய குருநாதர் ஏத்தி இருப்பாரு, அவருக்கு அவருடைய குருநாதர் ஏத்தி இருப்பாரு. இது வாழையடி வாழையாக கிடைக்க முடியுமே தவிர நீங்கள் படித்துலாம் குர்ஆனை படிச்சு ஹதீஸ படிச்சலாம் அப்படின்னு சொல்றாங்களே, இதையெல்லாம் விதைச்சவன் யாரு? இந்த யூதன். நம்ம யூத கைக்கூலியா பேர் இப்படி யூதன் விதைச்ச கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நமக்கு சூட்டி இருக்கிற பேர் என்ன? இவர்கள் யூத கைக்கூலி, இஸ்ரேல். நமக்கு இவர்கள் இஸ்ரேல் கைக்கூலி, யூத கைக்கூலி. நீ அப்துல்லா இப்னு சபா சொன்ன கொள்கையை நீ சொல்றியா, நாங்க சொல்றோமா? அதை எதிர்க்கக்கூடிய முன்னணியில நாங்க நிக்கிறோமா, நீ நிக்கிறியா? அவன் தானே இதை சொன்னா. எப்படி எல்லாம் சொல்றான்? அவர்கிட்ட 7 விதமான ஞான ரகசியமா கொடுத்தாரு, தனியா இதெல்லாம் இருக்குது. இது சரியா? இந்த சித்தாந்தம் கரெக்டா? சித்தாந்தம் தெரியான்னு பார்ப்போம். அப்புறமேல அது எப்படி எல்லாம் குர்ஆனுக்கு மாத்தம்னு பார்த்து விட்டு இப்ப என்னென்ன அதே மாதிரி செய்யறாங்கன்னு பாருங்க. இது ஷியாட்டையும் இன்னைக்கு உண்டு. யார்ட்ட எது உண்டு? இந்த தரிகா முடியுது அந்த மேட்டர்லாம் ஷியாட்டையும் உண்டு. சுன்னத் ஜமாத் என்ன நீங்க சுன்னத்து அவன் என்ன செய்யாங்கிறேன். என்னப்பா நீ என்ன சுன்னத்து அவன் என்ன செய்ய? ரெண்டு ஒண்ணு தானே. அவனும் இது மாதிரி ஒண்ணு இருக்குங்கிறான், நீனு அதான் இருக்குங்கிற. அவனை அலியில தான் கொண்டு போய் முடிக்கிறான், நீனு அலியில தான் கொண்டு போய் முடிக்கிற. இப்ப என்ன நீ என்ன சுன்னத்து அவன் என்ன ஷியா? சுன்னத்து ஜமாத் என்பதும் ஷியாவுக்கு இன்னொரு பேரு. அவ்வளவுதான். ஷியாக்களுடைய அந்த ஒரு கொள்கையில் மட்டும் விலகி இருக்கிறார்கள். என்ன ஒரு கொள்கை? வசியத்து பண்ணிட்டு போனாங்க, ஆட்சி தலைமை தனக்கு அடுத்து இவருக்கு தான் என்று வசியத்து பண்ணினாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த ஒரு கொள்கையில் தான் இவர்கள் முரண்பட்டார்களே தவிர அவன் விதைத்த அனைத்து கொள்கைகளும் இருக்கிறது. முதல் கொள்கை இது. சரியா? இது சரியா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹர் ரசூல், ரசூலே. அல்லாஹ் குர்ஆன்ல கூப்பிடுகிறான், பல்லிகுமா உன்சில இலைக்க மின் ரப்பிக்க, உன் இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்ட அனைத்தையும் எடுத்து சொல்லிவிடு. இல்லம் தஃபால்